நீங்க எல்லாரும் இந்த தடவை நியூ இயர்க்கு எங்க ஊருக்கு வரணும். செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கிராண்டா இருக்கும் தெரியுமா? அப்படி கீதா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நியூ இயர்க்கு அவ ஊருக்கு கூப்பிட்டா. ஹே கீதா, என்ன நியூ இயர்க்கு போய் உங்க ஊருக்கு கூப்பிடுற? சிட்டில இருந்தா இங்க ஜாலியா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். உங்க பல்லட்டூர்ல கிராமத்துல என்னையா பண்ணுவீங்க? அங்க போய் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ண முடியும்? ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. என் அக்காவோட ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம். சரி, நீ இவ்வளோ தூரம் கூப்பிடுறதுனால நாங்க இந்த தடவை உங்க ஊருக்கு வரோம். உங்க வீட்ல மட்டும் ஏதோ என்ஜாய் பண்ற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் பாத்துக்கிறேன் உன்னை. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கீதா அவ அக்கா வாணிக்கு கால் பண்ணா. ஹலோ கீதா, எப்படிமா இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. அக்கா, இந்த தடவை நியூ இயர்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அவங்க முன்னாடி உன் கஞ்சத்தனத்தை காட்டிடாதக்கா. உன்னை பத்தி பயங்கரமா பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரியாம ஏன் கூப்பிட்ட? அதுக்கான செலவெல்லாம் யார் பார்த்துப்பாங்கம்மா? அடடடா, ஆரம்பிச்சிட்டியா? இப்பதானே சொன்னேன் உன் கஞ்சத்தனத்தை காட்டாதன்னு. நாங்க இன்னும் 2 நாள்ல அங்க வருவோம் அப்படின்னு கீதா சொன்னா. 2 நாள் கழிச்சு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு கீதா பல்லட்டூருக்கு போனா. அப்ப அவ ஃப்ரெண்ட், வாவ் கீதா, உன்னோட ஊரு சூப்பரா இருக்குடி. இவ்ளோ அழகான ஊர்லயா நீ வளர்ந்துருக்க? வாவ். கீதா ஃப்ரெண்ட்ஸ் அவ கூட பேசிக்கிட்டே அப்படியே அவ வீட்டுக்கு நடந்து போனாங்க. வாணி அவங்கள பார்த்துட்டு வெளியே வந்தா. ஹே, இவதான்ப்பா என்னோட அக்கா வாணி. நான் எப்பயும் அவளை பத்தி சொல்லிட்டு இருப்பேன்ல. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? இந்த தடவை நியூ இயர்க்கு உங்க வீட்டில தான் இருக்க போறோம். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம்க்கா. தெரியுமா, கீதா ஏற்கனவே சொல்லியிருந்தா. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிருக்கேன். சரி, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்கம்மா. அன்னைக்கு கீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ராத்திரில இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் நம்ம பண்ற அட்டகாசத்தை பார்த்துட்டு யாருமே ஊர்ல தூங்க கூடாது. ஆமா ஆமா, கண்டிப்பா. முதல்ல எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, அக்காவை பண்ண சொல்றேன். 31st அதுவும் என்ன சாப்பிடுவாங்க? ஒரு பக்கம் சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் பண்ண சொல்லுப்பா உங்க அக்கா கிட்ட. சரி, அப்ப நான் அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கீதா வாணி கிட்ட பேச போனா. அக்கா, எல்லாரும் நாட்டுக்கோழி சாப்பிடணுன்றாங்க, அதையே பண்ணிடு. என்னது நாட்டுக்கோழியா? அதெல்லாம் எவ்வளோ விலை உயர்ந்ததா இருக்கும் தெரியுமா? நீ பாட்டுக்கு வாயை விட்டுட்டு வந்துட்ட. அதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுவா கீதா? என்ன இப்படி இருக்க நீனு? அக்கா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்க்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் மானத்தை வாங்கிடாதக்கா ப்ளீஸ். இது வேறையா? வேற வழி பண்ற என் செல்ல அக்கா. கீதா அப்படி சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தா. கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. வாணி சமைச்சிட்டு எல்லாரையும் கூப்பிட்டா. கீதா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா, சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடடடா, நாட்டுக்கோழிய ஒரு பொடி பொடிக்கலாம் வாங்க. அப்படி 3 ஃப்ரெண்ட்ஸும் டைனிங் டேபிள்ல உட்காந்தாங்க. வாணி அவங்க எல்லாருக்கும் சாதத்தை பரிமாறினா. அக்கா, சீக்கிரமேக்கா, நாட்டுக்கோழிக்காக வெயிட்டிங். வைக்கிறேன், அவசரப்படாதீங்க. அப்படி வாணி எல்லாருக்கும் ஒரே ஒரு கரண்டி மட்டும் நாட்டுக்கோழி குழம்பு போட்டா. அத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அப்ப கீதா வாணி கிட்ட, அக்கா என்னக்கா ஒரே ஒரு கரண்டி மட்டும் போட்டிருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கீதா கேட்கவும் வாணி உடனே கீதாவை கூப்பிட்டு தனியா பேசினா. அக்கா, என்னக்கா பண்ற நீனு? நான் தான் நிறைய வைக்க சொல்றேன்ல. வாங்கினதே கம்மியான நாட்டுக்கோழி தான், அது எல்லாருக்கும் பத்தணும்னா எப்படி நிறைய போட முடியும்? நீ மாறவே மாட்டக்கா, உனக்கு பெரிய கும்பிடு. கீதா அப்படி சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கீதாவை பெருப்பேத்துனாங்க. பாத்தியாடி, இவ கூப்பிட்டான்னு நம்ம வந்தோம்ல, எல்லாம் நம்ம தப்புடி அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணாங்க. அதை கேட்டதும் கீதாக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது, கவலையா இருந்தது. அதை கவனிச்ச அவ ஃப்ரெண்ட்ஸ், ஹே கீதா, இதுக்கு எதுக்கு வருத்தப்படுற? உன் அக்காவை பத்தி முன்னாடியே எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாறி இருப்போம். சரி, கவலைப்படாத. நைட் கட் பண்ண பெருசா கேக் ஆர்டர் பண்ணலாம், வா போலாம். சாரி நிம்மி, சாரி பிரீத்தி, 2 பேருக்குமே. அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு? சரி வா, போய் கேக் வாங்கலாம் வா. அப்படி 3 ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி கடைக்கு போனாங்க. பேக்கரியில பெரிய கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி அதுல ஹாப்பி நியூ இயர்னு எழுதி 3 பேரும் அந்த பெரிய கேக்க தூக்க முடியாம தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அக்கா, இந்த கேக்க கட் பண்ணலாம்க்கா, பத்திரமா எடுத்து வை. கீதா, இவ்ளோ பெரிய கேக் வாங்குறதுக்கு உன்கிட்ட ஏது காசு? இவ்ளோ பெருசா? அக்கா, இந்த கேக்க கீதா வாங்கல, நான் தான் வாங்கினேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்ப வாணி கவர் பண்றதுக்கு, அச்சச்சோ அப்படியாமா, என்ன கீதா நீனு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம வாங்கிருப்போல, இவங்க வந்திருக்காங்க கெஸ்டா, நம்ம தானே வாங்கணுமா? அடடடா கீதா, உன் அக்கா சூப்பரா ஆக்டிங் பண்றாங்கடி, நம்பவே முடியல.
அக்கா இத உள்ள வைக்கா, நாங்க வெளியே சுத்திட்டு வரோம், புரிஞ்சுதா? சரி சரி, போயிட்டு வாங்கம்மா. அதுக்கப்புறமா கீதாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஊரை சுத்தி பார்க்க போனாங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வாணி வீட்ல இருக்க கேக்க பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்ப அவளுக்கு ஒரு யோசனை ஒண்ணு வருது. கேக் இவ்ளோ பெருசா இருக்கல, பேசாம கொஞ்சோண்டு கட் பண்ணி வித்தா நல்ல அமௌண்ட் வரும். இவ்ளோ பெரிய கேக்ல கொஞ்சோண்டு கட் பண்ணா தெரியவா போகுது? அப்படி வாணி கேக்க கட் பண்ணி விற்க ஆரம்பிச்சா. கொஞ்சோண்டு கொஞ்சோண்டுன்னு மொத்த கேக்கையும் வித்துட்டா வாணி. நியூ இயர் பிறக்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கீதா, வாங்க போலாம், போய் கேக் கட் பண்ணி ஹாப்பி நியூ இயர்னு கொண்டாடலாம் வாங்க. அப்படி எல்லாரும் கேக் கட் பண்ண போனாங்க. வீட்ல எங்கேயுமே கேக் இல்ல. கீதா, அக்கா அக்கா கேக் எங்கக்கா? அது அது இங்கதான் வச்ச, எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னக்கா இப்படி சொல்ற? நீ வீட்ல தானே இருந்த? வீட்ல தான் இருக்கேன். ஆனா இப்பதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது, எங்க போச்சுன்னு தெரியலையே. அக்கா என்னக்கா நீ இப்படி சொல்ற? அப்படின்னு பதறி போனா கீதா. கொஞ்ச நேரத்துல நியூ இயர் பிறந்துருச்சு. எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வந்து ஜாலியா ஹாப்பி நியூ இயர்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. சில பேர் கேக்க மூஞ்சி மேல தடவி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அத பார்த்த இவங்க, கீதா அங்க பாரு, அது நம்ம வாங்கிட்டு வந்த கேக் மாதிரி இல்ல பாக்குறதுக்கு. ஆமா ஆமா, நம்மளது மாதிரிதான் இருக்கு, வா போய் கேட்கலாம் என்னன்னு. அப்படி எல்லாரும் அங்க இருந்த ஒரு பையன் கிட்ட போய், ஹே எங்க கேக்கையே நீ திருடிட்டியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்படி அந்த பையனை அடிக்க போகும்போது அந்த பையன், உங்க அக்கா தான் எங்களுக்கு கேக்கே வித்தாங்கன்ற உண்மைய சொல்லிட்டான். அத கேட்டோன்னா கீதா அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா ஷாக் ஆனாங்க. வாணி அங்கிருந்து நைஸா நழுவி போயிட்டா. என்னடி நீனு, நியூ இயர் இப்படி கொண்டாடலான்னுட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சே, கேக் மொத்தத்தையும் அந்த பையனே சாப்பிட்டுட்டான். அப்படி எல்லாரும் நியூ இயரை ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கும் போது கீதாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க.